வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ. தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உறுதியாக செய்வேன் என வாக்குறுதி. பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது ஒன்றிய அமைச்சரவை. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 292 தொகுதியில் வென்றுள்ளது. அதேபோல் இந்தியா கூட்டணி 234 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் 39 தொகுதி மற்றும் புதுச்சேரி 1 தொகுதி என மொத்தம் 40 தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கைப்பற்றின. இந்நிலையில் கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜகவும் காங்கிரசும் கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் உள்ள நிலையில் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பிரதீப் குமாரிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திருச்சி மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்த அவர் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம், மகளிர் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்துகள் திட்டம் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இது. திமுக மூத்த அமைச்சர்கள் KN நேரு அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. மேலும் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், ரகுபதி, மெய்யநாதன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். திருச்சி மக்களவை தொகுதி மக்களாகிய நீங்கள் இந்த எளியவனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து உள்ளீர்கள் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். அது மட்டுமின்றி இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உறுதியாக செய்வேன் என வாக்குறுதி அளித்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஆகியோருடன் இணைந்து செயலாற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள், காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், பல்வேறு கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள், எந்த பொறுப்பும் வைக்காத தொண்டர்கள், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த தேர்தல் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வேன். என்னை பொறுத்தவரை இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை அளித்துள்ளீர்கள். என்னால் முடிந்த மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில், நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில், நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்த மட்டும், இந்த துரை வைகோவால் முடிந்த மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து, அமைச்சர் பெருமக்களுடன், இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார். இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை 11:30 மணிக்கு ஒன்றிய அமைச்சரவை கூடுகிறது. மத்தியில் பாஜக தலைமையில் அமைய உள்ள புதிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமைய உள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள 543 மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 291 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மக்களவை தேர்தலில் 296 இடங்களில் பாஜக மட்டும் தனித்து போட்டியிட்டு 239 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 272 தொகுதிகளில் எந்த கட்சியும் வெற்றி பெறாததால் கூட்டணி ஆட்சி அமைகிறது. தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி துணையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க சுயாட்சியாக நின்று வெற்றி பெற்றவர்களிடமும் மற்ற கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளது. 2014, 2019 ஆண்டை தொடர்ந்து 2024 பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை 11:30 மணிக்கு ஒன்றிய அமைச்சரவை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளை கைப்பற்றியது. இதனை அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் வெற்றியை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களின் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்க பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40 நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சென்னையில் மழை வெள்ளத்தின் போது மக்களுக்காக பணியாற்றியதால் தான் மக்கள் தன்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்துள்ளனர் என மத்திய சென்னை திமுக வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்கு எண்ணும் மையமான லயோலா கல்லூரிக்கு வருகை தந்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமாரிடம் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது என்றும் கடந்த முறையை காட்டிலும் இம்முறை 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்கும் திட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர். அதனால்தான் தற்போது மத்திய சென்னையில் பாஜக 2ஆம் இடம் வந்ததை அதிமுக 2ஆம் இடத்தை பிடித்ததாகத்தான் பார்க்கிறோம் என தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்பின் போது மக்களுக்காக பணியாற்றியதால் தான் 2.42 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன் என தெரிவித்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் திமுகவே இருக்காது, திராவிட கட்சியே இருக்காது என பேசினார். ஆனால் நாங்கள் நாகரிகமான அரசியலை செய்து வருகிறோம். அதனால்தான் மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்துள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம். ஏற்கனவே சொன்னது போல் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்தீங்கன்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நாம் பார்த்திருக்கின்றோம். மேலும் பல புதிய மேம்பாலங்கள் வர இருக்கிறது, பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வர இருக்கிறது. இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போல் பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்கன்னா நடை மேம்பாலம், அதே போல் அண்ணா சதுக்கத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டம் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்படுகிற அதே போல் பார்த்தீங்கன்றால் எங்கள் சூளைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசியிருக்கிறோம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 3வது முறையாக 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனி மேரி ஸ்வர்ணாவிடம்
தொல் திருமாவளவன் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய அளவில் 400 இடங்களை வெல்வோம் என்று கூறிய மோடி தலைமையிலான அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும், காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இன்றி இது சங் பரிவார் அமைப்பிற்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடைபெற்ற போர். இந்த போரில் மக்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இது சங் பரிவார் அமைப்பிற்கும் மோடிக்கும் பெரும் பின்னடைவு எனவும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி உள்ளிட்டவர்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு வழங்கி காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றதன் மூலம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் மாநில கட்சிகளான திமுக, அதிமுகவிற்கு அடுத்தாற்போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான பாமக, தேமுதிக ஆகியவை அங்கீகாரத்தை இழந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்களின் ஆதரவுடன் மாநிலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்வாக வாக்களித்த பொது மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தொல் திருமாவளவன் கூறினார். இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சி அமைக்குமே ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கனிந்தால் ஒரு ஆளுங்கட்சி பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே, ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்த பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே தொகுதி மேம்பாட்டுக்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன். கடந்த 2 முறை எதிர்க்கட்சி அணியிலே இருந்த நிலையில் மேம்பாட்டுக்கான நிதியை மட்டுமே பயன்படுத்தி என்னாலான சில பணிகளை செய்திருக்கிறேன். இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன, இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அவ்வாறு அமையுமேயானால் ஆளுங்கட்சி அணியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் தொகுதி மேம்பாட்டுக்கும் தமிழ்நாட்டின் மேம்பாட்டுக்கும் ஆன பணிகளை கட்டாயம் மேற்கொள்வோம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் சான்றிதழ்களை வழங்கினார்கள். தென்காசி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராணி ஸ்ரீகுமார் 4,25,679 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியை தென்காசி மாவட்ட திமுகவினர் உற்சாகத்துடன் கொண்டாடினர். வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றதை தொடர்ந்து வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கமல் கிஷோர் இன்று சான்றிதழை வழங்கினார். திருப்பூரில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்புராயன் 93,368 வாக்கு வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட 3,46,811 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதனை அக்கட்சியினர் மட்டும் இன்றி பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வெற்றி பெற்ற சுப்புராயன் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்று வெற்றி சான்றிதழ்களை வழங்கினார். கரூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 1,65,620 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த ஓராண்டாக என் மீது குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் அதனை மீறி வெற்றி பெற்றுள்ளேன். ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் அனைத்தும் தற்போது பொய்யாகிவிட்டது. இதுவரை மோடி அரசுக்கு எதிராக மட்டுமே நாம் போர் நடத்தினோம். நாளை முதல் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்காக போராட இருக்கிறோம் என கூறினார். வெற்றி பெற்ற ஜோதிமணி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெற்றி சான்றிதழ்களை வழங்கினார். நாமக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் VS மாதேஸ்வரன் 4,57,695 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் தலைவருமான ச. உமா வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுதா 5,18,459 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் பாபு 2,47,276 வாக்குகளும், பாமக வேட்பாளர் ஸ்டாலின் 1,66,271 வாக்குகளும்,
நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் 1,27,642 வாக்குகளும் பெற்று அடுத்தடுத்து இடத்தை பிடித்தனர். 8,695 வாக்குகள் நோட்டாவில் பதிவாகியுள்ளது. காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் சுதாவிற்கு மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி வெற்றி சான்றிதழை வழங்கினார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு அவர்கள் 1,65,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அருண் நேரு, வாக்களித்த மக்களுக்கு தமிழக முதல்வரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூருக்கு மருத்துவக் கல்லூரி வருவது உறுதியாகிவிட்டது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுடன் இணைந்து பணியாற்றுவேன் என அவர் கூறினார். வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கதிர் ஆனந்த் 5,68,692 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமி அவருக்கு வெற்றி சான்றிதழை வழங்கினார். பின்னர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறுகையில், திமுக கூட்டணி 40க்கு 40 தொகுதியில் அன்றைக்கும் வெற்றி பெற்றது. இன்றைக்கும் எங்கள் தளபதி ஆட்சியை மக்கள் வரவேற்கிறார்கள் என கூறினார். தொடர்ந்து 3 முறை வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட AC சண்முகம் 3 முறையும் தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் 3,85,256 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூருக்கு மாவட்ட ஆட்சியர் வெற்றி சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் 3 ஆண்டு காலம் அவர் செய்த பணிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம்தான் இந்த வெற்றி. அதனை கொடுத்த மக்களுக்கு நன்றி என கூறினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வேலூரில் ஈஷா யோகா சார்பில் மாநகராட்சி ஆணையர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா வேலூர் மாவட்டம் வசந்தபுரத்தில் உள்ள பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அதேபோன்று வேலூர் முத்தண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் ஈஷா யோகா சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதனை மாநகராட்சி ஆணையர் ஜானகிராமன் மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். அதன்பின் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளும் நடப்பட்டது. இதில் மாவட்ட வன அலுவலர் குருசாமி தபோலா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் கடந்த 1 மாதமாக பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியமான யுனிசெஃப் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மழை வெள்ளத்தால் பல்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச சமுதாயம் உதவ வேண்டும் என ஆப்கானிஸ்தானுக்கான யுனிசெஃப் பிரதிநிதி தாஜுதீன் ஒய்வாலோ கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த இயற்கை பேரிடர் சீற்றத்தால் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ. தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உறுதியாக செய்வேன் என வாக்குறுதி. பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது ஒன்றிய அமைச்சரவை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.